வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ இது நம்ம மேட்ரிமோனியலை பற்றின வீடியோ. என்னென்னா, ஓரளவு ஜாதகம்லாம் பொருந்தி பேரண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணதுக்கப்புறம் பொண்ணையும் பையனையும் மீட் பண்ண வைக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு 2-3 தடவை மீட் பண்ணதுக்கப்புறம், கிட்டத்தட்ட ஒரு 4வது தடவை மீட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அது டக்குன்னு பிரேக் ஆகிடுது. இது என்ன காரணம்? அதாவது எடுத்த உடனே ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் மீட் பண்ணுறப்ப ஓவராக நிறைய கேள்வி கேட்குறது. இதுதான் மெயின் ரீசன். அதாவது முதல் தடவை நீங்கள் மீட் பண்ணுறீங்கன்னு வைங்க, பொண்ணும் பையனும். இவர் நல்லா அன்பானவரா, நல்லா பொறுப்பானவரா, ஃபேமிலியை நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியவரா, அதே மாதிரி பொண்ணும் சரி பையனும் சரி, அதை முதல்ல ஜட்ஜு பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓரளவு சரி, இந்த அலையன்ஸை நம்ம செலக்ட் பண்ணிடலாம், இது கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு தீர்மானம் ஆனதுக்கு அப்புறம்தான் வேறு கேள்விகள்லாம் கேட்கணும். அதாவது என்ன கேள்விகள் என்னென்னா, இப்போ முதல் தடவை மீட்டிங்லேயே என்ன கேட்குறாங்க தெரியுமா? இதுக்கு முன்னால் ஏதாவது லவ் அஃபேர் இருந்ததா? சரி, அப்படி இருந்ததுன்னா அது ரிலேஷன்ஷிப் வரைக்கும் போச்சா? அது இன்னும் கண்டினியூ ஆகுதா? இதெல்லாம் முதல் தடவையிலேயே அந்த பையனையோ பொண்ணையோ பார்த்து கேட்குறாங்க. கேட்ட உடனே இது எதிராளிக்கு நிச்சயமாக பிடிக்கிறதில்ல. அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே எங்கிட்ட அவங்க என்னென்னமோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. என்னென்னா, எது எப்போ கேட்கணுன்னு ஒரு வரைமுறை இருக்குது இல்லையா? எடுத்த உடனேயே இந்த மாதிரி எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்குறது, தூண்டி துருவி என்ன கேட்டு இந்த மாதிரி பண்ணுறது நிச்சயமாக பிடிக்காமல் அது உடனே பிரேக் ஆகிடுது. அதாவது எல்லாமே செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த அலையன்ஸ் தான் அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் கேட்க வேண்டியதுன்னு சிலது இருக்குது. அப்போ நீங்கள் கேட்டால் போகிறோம். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு பொண்ணும் பையனும் மீட் பண்ணி பாருங்கள், நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.